இன்றைக்கி நாம் ஒரு படிக்கோலம் பார்க்க போகிறோம். 7 புள்ளி ஒரு வரிசை, நேர் புள்ளி 1ல் நிப்பாட்டு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 4 பக்கமும் ஒரு ஸ்கொயர் போட போகிறோம். இந்த கார்னர் புள்ளியில் ஆரம்பித்து இந்த 4 பக்கத்துக்கும் ஒரு கட்டம் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். கட்டம் போட்டதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே லைன்ஸ் போட போகிறோம். இப்போ இந்த சென்டர் புள்ளியில் முதல்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன், அதே மாதிரி குறுக்கில் இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இப்போ சென்டர் புள்ளி இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் பெட்டல் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த சென்டர் புள்ளியிலேருந்து முதல்ல இந்த ஸ்கொயரோட கீழ் பக்கத்துக்கு இப்படி ஒரு பெட்டல் போட்டு, இது என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதை இந்த ஃப்ளவர் போட்டிருக்க அதே சென்டர்லேருந்து கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடலாம். முடிக்கும்போது எல்லாமே இந்த சென்டரில் முடிகிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மேலே 4 சைடு கார்னர்லேயும் ஒரு இதழ் மாதிரி ஒரு பெட்டல் மாதிரி போட போகிறோம். எப்படின்னா, இந்த மாதிரி போட்டு இந்த லைன்ஸை கொண்டு போய் எல்லாத்தையும் இந்த கார்னரில் ஜாயின் பண்ணணும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் போட்டுட்டு எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இதை எப்படி ஜாயின் பண்ண போகிறோன்னா, இந்த வி மாதிரி வந்திருக்கு இல்லையா, இதோட 2 கார்னரையும் இப்படி சுழிச்சுக்கோங்க. சுழிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த லைன்லேருந்து இது வந்திருக்கு, அப்போ ஒரு லைனையும் திருப்பி கொண்டாந்து இதிலே ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கணும். அதாவது ஜாயின் பண்ணுற இடம் ஒன்றா இருக்கட்டும், வெளியில் ஜாயின் பண்ணும்போது ஒரு லைனில் ஜாயின் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு காவி கொடுக்க போகிறேன். இந்த சென்டரில் இருக்கிற 4 பூ இந்த கேப்பில் காவி கொடுக்க போகிறேன். காவி கொடுத்ததுக்கப்புறம் எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன்.
எல்லா பக்கமும் காவி கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த கேப்லலாம் சின்னதாக ஒரு எல்லோ டாட் வச்சுட்டோம். கோலத்தை இப்படியே முடிக்கலாம். இல்லை இந்த பக்கம் ஏதாவது நீங்கள் டிசைன் போடணும்னு விருப்பப்பட்டாலும் நான் டிசைன் போட்டுடுவேன். சின்னதாக வந்து நான் ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி போடுறேன். இதேமாரி நம்ம எல்லா பக்கமும் போட்டுட்டு எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன். கோலத்தை எப்படி வேணால் அலங்காரம் பண்ணிக்கலாம் நம்ம. கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பண்டிகை நாள், விசேஷ நாள் இந்த மாதிரி கோலம் போட்டால் அழகாக இருக்கும் ரொம்ப. அவ்வளோதான். சூப்பர்.